மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் பேசிய காட்சிகளை பார்த்தும் அவர் பேசி முழுவதை பின்வரும் செய்திகளை பார்க்கலாம். அடுத்ததாக எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா மண்டபத்தை சேலத்தில் திறந்து வைத்த பிறகு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். அது நேரடி காட்சிகளை பார்ப்போம். நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்றங்களே, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுகின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவுச்சோகர் பெரிய புள்ளானவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கூட்டுறவு சங்கத்தினுடைய நிர்வாகிகளே, முன்னாள் உள்ளாட்சி அமைப்பை சேர்ந்த பிரதிநிதிகளே, வருகின்ற இருவரும் தலைவருடைய உயிர் மூச்சாக எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளே, தொண்டர்களே, இருவரும் தலைவருடைய மணிமண்டப திறப்பு விழா, இருவரும் தலைவருடைய முழு உருவச் சிலை திறப்பு விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, உழைப்பாளிகளே, கழகத்தினுடைய அனைத்து மட்ட தொண்டர்களே, நண்பர்களே, பத்திரிகை நண்பர்களே, ஊடக நண்பர்களே, அரசு அலுவலர்களே, இந்த சிலை உருவாவதற்கு பாடுபட்ட நல்ல உள்ளங்களே, இறுதியாக நன்றி உரையாற்ற இருக்கின்ற மணிமண்டபம் சீரும் சிறப்போடும் எழுச்சியோடும் பிரம்மாண்டமான முறையிலே சேலத்திற்கு அழகிருக்கின்ற விதத்திலே உருவாக்க துணையாக இருந்த நம்முடைய சேலம் மாநகராட்சி ஆணையாளர் அவர்களே, வருகின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சமர்ப்பிக்கின்றேன். இதே புரட்சி தலைவர் அம்மா தெய்வத்தை வணங்கி இன்றைக்கு இருவரும் தலைவர்கள் உருவாகிய காரணத்தினாலேதான் நாடு செழித்து வளம் பெற்று ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கிராமத்திலிருந்து நகரம் வரை இன்றைக்கு பொருளாதாரம் தான் சரி, கல்வியாதாரம் சரி, மருத்துவம் சரி, அத்தனையும் இந்தியாவிலேயே தமிழகம் முதன்மையாக விளங்குவதற்கு இருவரும் தலைவர்கள் உழைத்த உழைப்பு, தன்னையே நாட்டுக்கு அர்ப்பணித்தவர்கள், தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்து வாழ்ந்து மறைந்த ஒப்பற்ற தலைவர்கள் இருவரும் தலைவர்கள். இன்றைக்கு நாட்டிலே சரி, தமிழகத்திலும் சரி, எத்தனையோ தலைவர்கள் தோன்றியிருப்பார்கள். ஆனால் பேரறிஞர் அண்ணாவுடைய வாரிசாக இன்றைக்கு இரவு பகல் வாராமல் மக்களுக்காக உழைத்து, தனக்கென்று குடும்பம் இல்லாமல், குடும்பம் என்று சொன்னால் மக்கள் தான் தன் குடும்பம் என்று வாழ்நாள் முழுவதும் அந்த மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோரோடு மணிமண்டபம் அவர்கள் இருவரும் தன்னுடைய முழு வெண்கல உருவச்சிலையை திறக்குவதற்கு இறைவன் கொடுத்த பாக்கியமாக நான் கருதுகின்றேன். நாம் இறைவனை கண்ணிலே பார்த்தது கிடையாது. இறைவன் தோற்றத்திலே இதயம் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் இறைவனிடத்திலே என்னென்ன வேண்டுகிறோமோ அத்தனையும் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் வாரி வாரி நமக்கு வழங்கி இருக்கின்றார்கள். அதுதான் அவர்களுக்கு தெய்வத்திற்கு சமமாக நாம் போற்றிக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இருவரும் தலைவர்களையும் திருவுருவச் சிலையும் நம்முடைய சேலம் மாநகரத்துடைய மைய பகுதியிலே அமைந்து நாம் அத்தனை பேருக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு இன்றைக்கு பெருமை சேர்த்து என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு எத்தனையோ தலைவர்கள் தோன்றுவார்கள், வாழ்வார்கள், மறைவார்கள். ஆனால் இடைப்பட்ட காலத்திலே நாட்டு மக்களுக்கு என்ன செய்தால் என்பது அவர் வாழ்ந்த காலத்திலே தான் அந்த சரித்திரம் சொல்லும். அந்த சரித்திரத்தை இருவரும் தலைவர்கள் வாழ்ந்த காலத்திலே படைத்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அவர் திட்டங்கள் அத்தனையும் உயிரோட்டமுள்ள திட்டங்கள். எத்தனை ஆண்டு காலம் இருந்தாலும் இந்த பூமியிலே அவர்கள் அறிவித்த அத்தனை திட்டங்களையும் அவருடைய பெயரை உச்சரித்துக் கொண்டே இருக்கும் என்பதை நேரத்திலே பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆகவே ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட கிராமத்திலே வாழ்கின்ற விவசாய தொழிலாளி, நகரத்திலே வாழ்கின்ற ஏழை எளிய அத்தனை மக்களையும் வாழ வைத்த தெய்வங்களுக்கு இன்றைக்கு ஒட்டுமொத்த மக்களின் சார்பாக இன்றைக்கு அவர்களுக்கு புகழ் சேர்க்கின்ற விதமாக, பெருமை சேர்க்கின்ற விதமாக அவர்களுக்கு இன்றைக்கு மணிமண்டபத்தை அமைத்து அவருடைய முழு உருவச் சிலையை நாம் திறந்து வைப்பதிலே நாம் பெருமை பெறுகின்றோம் என்பதை மீண்டும் மீண்டும் தெரிவித்து, நான் இதயம் புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு இன்றைக்கு இப்படி புகழ்பெற்றவர்களுக்கு
இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை நாம் அறிவித்திருக்கின்றோம். அவர் புகழுக்கு மேலும் பெருமை சேர்க்கின்ற விதத்திலே அவர்களுக்கு திருவுருவச்சிலை அமைத்திருக்கின்றோம், மணிமண்டபத்தை அமைத்திருக்கின்றோம். அரசு விழாவின் சார்பாக அவருக்கு புகழ் சேர்க்கின்ற விதமாக அரசு விழாவாக எடுக்கின்றோம். அந்த வகையிலே நடிகர் திரு சிவாஜி கணேசன் அவர்களுக்கு சென்னையிலே மணிமண்டபம், திருவுருவச்சிலை. மரியாதைக்குரிய இன்றைக்கு நாடு போற்றப்படுகின்ற இன்றைக்கு பட்டி தொட்டி அத்தனை பகுதி மக்களும் இன்றைக்கு பத்திரிகை என்று சொன்னால் தினத்தந்தி பத்திரிகை தான் அத்தனை மக்களுக்கும் நினைவுக்கு வரும். அப்படி புகழ்பெற்ற அந்த பத்திரிகைக்கு சொந்தக்காரன திரு சிவந்தி ஆதித்யநாருக்கு திருச்செந்தூரிலே 1.34 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே மணிமண்டபம் மற்றும் திருவுருவச்சிலையை நிர்வகிக்கின்றோம். கடலூரிலே இன்றைக்கு முன்னாள் அமைச்சர், இந்த நாட்டிற்காக உழைத்தவர், நாட்டு மக்களிடத்திலே உள்ளங்களை பதிந்தவர், ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்ந்த மரியாதைக்குரிய மறைந்த திரு ராமசாமி படையாச்சார் அவர்களுக்கு சுமார் 2.1 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே திருவுருவச் சிலையுடன் கூடிய மணிமண்டபம் அறிவிக்கப்பட்டு அவருடைய பிறந்த விழாவை அரசு விழாவாக எடுக்க வேண்டும் உறுதியளித்தோம். அது மட்டுமல்ல, அவர் வாழ்ந்த காலத்திலே நாட்டு மக்களுக்கு செய்த எண்ணற்ற சேவையை பெருமை சேர்க்கின்ற விதத்திலே அவருக்கு சட்டமன்றத்திலே அவருடைய முழு உருவ படத்தை திறக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் திறக்கப்படும். அதேபோல திருநெல்வேலி மாவட்டத்திலே விளாத்தி குளத்திலே இசைமேதை திரு நல்லப்பசாமி அவர்களுக்கு 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே நினைவு சின்னம். தருமபுரி பாப்பாரப்பட்டியிலே 1.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே பாரத மாதா நினைவாலயம் பணிகள் தற்போது நடைபெறுகிறது. திருப்பூர் குமரன் அவர்களுக்கு சென்னை மணியிலே அரசின் சார்பிலே விழா. திருநெல்வேலி மாவட்டம் நெற்கட்டும் சேவலிலே புலித்தேவன் அவர்களுக்கு அரசின் சார்பிலே விழா. ஆகவே இப்படி நாட்டுக்காக உழைத்தவர்கள், அவர்கள் எதையுமே தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் மக்களுக்காக உழைந்து மறைந்த மாபெரும் தலைவர்களுக்கு புகழ் சேர்க்கின்ற விதத்திலே அம்மாவுடைய அரசு இதையெல்லாம் அறிவிக்கப்பட்டு பெருமை சேர்த்திருக்கின்றது. இந்த நன்னாளிலே இந்த நேரத்திலே தெரிவிக்க நான் விரும்புகின்றேன் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி, அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த சாலைக்கு நான் வருகின்ற பொழுது சொன்னார்கள், நம்முடைய மக்கள் எல்லாம் சொன்னார்கள். ஆகவே இன்றைக்கு நாளை தினம் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்தநாள் விழா. அந்த விழாவிலே முதல் விழா, அந்த பிறந்த நாளாவை சேலம் மாநகரம் மட்டுமல்ல சேலம் மாவட்டமே அவருக்கு விழா எடுக்கின்ற காரணத்தினாலே அந்த விழாவுக்கு நம்முடைய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்கின்றார்கள். அந்த எத்தனை மணிக்கு காலை சுமார் 9 மணி அளவிலே இந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்றன. முதல் நிகழ்ச்சி இன்றைக்கு இருவரும் தலைவர்களுக்கு மணிமண்டபம் கட்டி முழு உருவச்சிலையை திறக்கின்ற இந்த நன்னாளில் நாளை தினம் முதல் பிறந்தநாளாக வருகின்ற பொழுது அந்த விழா நிகழ்ச்சியிலே இன்றைக்கு அத்தனை மக்களும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியிலே நாளை காலை 9 மணி அளவிலே இந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. அந்த இருவரும் தலைவர்களுக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகின்றார்கள். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய முதல் பிறந்தநாள் விழாவிலே, அவர் சிலை திறக்கப்பட்ட முதல் பிறந்தநாள் விழாவிலே அனைவரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அது மட்டுமில்லாமல் இந்த பிரதான சாலை, ஓமலூர் பிரதான சாலை, ஓமலூர் மெயின் ரோட்டிற்கு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் பாரத ரத்னா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் சாலை என்று பெயர் சூட்டப்படும். பாரத ரத்னா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் சாலை என்று பெயர் சூட்டப்படும் என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஓமூர் சாலைக்கு புரட்சித்துடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கின்றது. அந்த பெயர் பாரத ரத்னா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் பெயரை உங்கள் அத்தனை பேரின் சார்பாக அவருக்கு புகழ் சேர்க்கின்ற விதமாக இந்த சாலையுடைய பெயர் இன்றைக்கு சூட்டப்பட்டிருக்கின்ற பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல பல்வேறு ஊர் பகுதிக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு பேருந்தும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக திறக்கப்படுகின்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்து பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருவரும் தலைவர்கள் விட்டு சென்ற பணியை அம்மாவுடைய அரசு தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்பதை இந்த நேரத்திலே உறுதியோடு சொல்லிக் கொள்கின்றேன். எவ்வளவு தடைகள் வந்தாலும், எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும், எவ்வளவு இழிச்சொல்லுக்கும் பழிச்சொல்லுக்கும் நாங்கள் ஆனாலும் அத்தனையும் தகர்த்தெறிந்தது உங்கள் துணையோடு, இருவரும் தேவருடைய ஆசியோடு அம்மாவுடைய அரசு தொடர்ந்து பாடுபட்டு மக்களுக்கு சேவை செய்யும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து, அதே போல இந்த அதேபோல நம்முடைய நாடாளுமன்ற சகோதரர் பன்னீர்செல்வம் அவருடைய அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து பிரம்மாண்டமான இந்த
ஓமலூர் சாலையில் என்பது நாளையிலிருந்து விரைவாக பெயர் மாற்றப்பட்டு அதற்கு உண்டான அரசாணை பிறப்பிக்கப்பட்டவுடன் இந்த சாலை பாரத ரத்னா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் சாலை என்று பெயர் சூட்டப்படும். அந்த சாலையிலே மிகச் சிறப்பாக ஒளிரூட்டும் வகையிலே நம்முடைய நாடாளுமன்ற தன்னுடைய நிதியிலிருந்து பிரம்மாண்டமான மின்கோமரத்தை அமைத்துக் கொடுத்திருக்கின்றார். அதனையும் இந்த நிகழ்ச்சியை திறக்கின்றேன். இந்த அற்புதமான இந்த மின்கோபுரத்தை அமைத்துக் கொடுத்த நாடாளுமன்றங்களுக்கு பாராட்டுகளையும் உங்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல உங்களுடைய மகத்தான ஆதரவின் பேரிலே பாரத ரத்னா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆருடைய பிறந்தநாள் என்றும் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவின் பிறந்தநாள் என்றும் இன்று என்னால் திறந்து வைக்கப்பட்டுள்ள இம்மணிமிடத்தில் அமைந்துள்ள மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மற்றும் இதயம் மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மாவின் திருவுருவச் சிலைக்கு அரசின் சார்பில் ஆண்டுதோறும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற மேடையில் வீட்டிருக்கின்ற அமைச்சர் பெருமக்களுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் ஆணையாளர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் உள்ளாட்சி பிரதிகள் கூட்டுறவு சங்க நிர்வாகிகள் ஒட்டுமொத்த கழக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மனமாற உளமாற நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.